வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஒரு ஜிம்கா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து தேவையான பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஜிம்கி பேஸ் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து எந்த சைஸில் வேணாலும் கிடைக்கும். இது வந்து மீடியம் சைஸ் நம்ம எடுத்திருக்கோம் இப்போது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஆணி. இது வந்துட்டு நம்ம அந்த ஜிம்கா உள்ளே போகிறதுக்காக போட்டு இந்த ஹுக்கு மாட்டுறதுக்கான அந்த ஆணி எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து ஃபேப்ரிக், இது ஃபேப்ரிக் ஜிம்கி தான் அப்படின்றதுனால ஃபேப்ரிக். இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ. இது வந்து அந்த ஆணி, இது உள்ளே வந்து ஜிமிக்குள்ளே போகிறதுக்கான மணி எடுத்திருக்கோம். இது ஹுக்கு, இது வந்து ஸ்டட்டு பேஸ். 2 டைப்பாகவும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இது 2 டைப் எடுத்திருக்கோம். இது வந்து இந்த ஸ்டோன் வந்துட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக உள்ள இந்த ஸ்டோன் இது. அப்புறம் வந்து இது வந்து ஸ்டோன் செயின் எடுத்திருக்கோம். இது வந்து ஜிமிக்கி பேஸில் வந்து கீழே வர்றதுக்கானது. இதை வந்து நம்மளுக்கு 2 லைன் வேணாலும் வச்சுக்கலாம், 3 லைனும் வச்சுக்கலாம். அது மாதிரில அதுக்காக 1 லைன் வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த எவ்வளோ தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்கிறதுக்காக இந்த ஸ்டோன் ரோல் எடுத்துருக்கோம். அந்த இது வந்து இது வந்து கேன்வாஸ் பேப்பர். இது வந்து நம்ம ஸ்ட்ரெட்டெலாம் செய்கிறதுக்கான அந்த பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு. இது வந்து கொஞ்சம் திக்கான நம்ம நூல் இருந்தால் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஜிம்கா வந்து கட்டுறதுக்காக நம்ம திக்கான ரோப் எடுத்துருக்குறேன். இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து எப்படி இப்போ வந்து ஜிம்கியில் வந்து ஜிம்கி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து நம்ம அந்த ஜிம்கி பேஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து நம்ம ஃபுல்லாக அப்படி அப்ளை பண்ணிப்போம். நம்ம வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து சைனீஸ் காலர் வந்துட்டு ஒரு ப்ளைன் மெட்டீரியலில் கலம்காரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதில் இருந்த பேலன்ஸ் துணி தான் இது எல்லாமே. இது மெட்டீரியலும் அதில் இருந்த பேலன்ஸ் தான். இந்த கேன்வாஸுமே நம்ம அந்த காலருக்கு வந்து கட் பண்ணது போக மீதி இருந்தது தான். அதை வச்சு நம்ம அந்த சுடிதாருக்கு வந்து மேட்சிங்காக ஒரு ஜிம்கி ரெடி பண்ணுறோம். நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டது மேலே மெட்டீரியலை நம்ம இது மாதிரி இப்படி போட்டுக்கலாம். கொஞ்சம் சுருக்கெல்லாம் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்து நம்ம இப்படி ரெடி பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் டைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து கார்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணுற அதே கார்டிங் த்ரெட்டு தான். இது நார்மல் த்ரெட்டாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும்ன்றதுனால கொஞ்சம் திக்கான த்ரெட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சு நல்லா ஒரு 4-5 ரோ அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி டைட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் நம்ம வந்து காய வச்சுட்டோன்னா நல்லா ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். அந்த இது எல்லாமே இது மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கட்டிக்கலாம். இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அது மாதிரி நீங்கள் காய வச்சிட்டிங்கன்னா ஃபுல் ட்ரை ஆகிடும். நம்ம அது மாதிரி தான் கட்டி எல்லாமே ட்ரையான ஜிம்கி தான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாகவே நம்ம இப்படி கட் பண்ணிப்போம். இது நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போகிற அளவுக்கு கொஞ்சம் கிளாத் வச்சுட்டு மீதத்தை கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அது நிறையா இருந்ததுன்னா நம்ம உள்ளே ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் அளவுக்கு மட்டும் உள்ளுக்குள்ளே போகிற அளவுக்கு மீதத்தை நம்ம வந்து கட் பண்ணி கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ளேயும் நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூவை வச்சு இந்த மெட்டீரியலை நம்ம உள்ளே வச்சிடலாம். இது உள்ளுக்குள்ளே ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டோம். நம்ம இப்போ வந்து இந்த ஃபேப்ரிக் எல்லாம் இப்படி கரெக்டாக உள்ளே வச்சிடலாம். இது கொஞ்சம் டைம் விட்டாலே ஒரு 1/2 hour விட்டாலே இது எல்லாமே காஞ்சிடும் நம்மளுக்கு. இது மாதிரி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே அடுத்தது காஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு இந்த ஸ்டோன் ரோலை எடுத்து இதில் வந்து 2 இருக்கிற மாதிரி நம்ம வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு எவ்வளோன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இந்த இதிலே வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நம்ம ஒட்டிப்போம். இல்லை ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒட்டிக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த அளவுக்கு நம்ம அப்படியே கட் பண்ணிப்போம். இப்போது இந்த ஸ்டோன் இதுலேயே ரோலையே வந்துட்டு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். இந்த நம்ம வந்து இப்படி கீழால் இப்படி இருக்கிற மாதிரி கொஞ்சம் டைம் இது மாதிரி ஒட்டி நம்ம அப்படி கையால் பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் டைம் கையில் இப்படி பிடிச்சிருந்தோம்னா நல்லா ட்ரை ஆகிடும் நம்மளுக்கு. அடுத்தது நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து இப்போ கீழே பேஸ் இல்லாமல் ஒட்டி இது காஞ்சத்துக்கு பிறகு அடுத்தது ரெடி பண்ணலாம். இது நம்ம வந்து இப்போ 2 ஸ்டோனாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இது நீங்கள் வந்து இந்த சிங்கிள் ஸ்டோன் கூட யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதுவே இன்னும் நல்லாவே இருக்கும்ன்ற மாதிரி அது மாதிரி கூட யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சிங்கிள் செயினாக வர்றதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஜிமிக்கியில் எல்லாமே நம்ம இந்த சிங்கிள் ஸ்டோன் உள்ள செயின் தான் போட்டிருப்போம். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இது மாதிரி ஒரு பெரிய ஊசி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மோட்டா ஊசி ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக இந்த ஊசியை வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம இந்த ஆணி வந்துட்டு உள்ளே போகிறதுக்காக. இந்த ஆணி வந்து வெளியில் எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு மணி எடுத்துக்கிறேன். மணியை வந்து இந்த ஆணியில் நம்ம போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு இது உள்ளே விட்டுப்போம். நம்ம இப்போ வந்து ஆணி மேலே வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து பிளேயரால் ஒரு வளைச்சிக்கலாம். ஏன்னா இந்த வளைக்கிறத வச்சு தான் நம்ம மேலே வந்து ஸ்ட்ரெட்டு போட்டுக்க போகிறோம். இது மாதிரி
இது வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹுக்கு மாதிரிலே போட்டு இந்த ஹுக்கோட முடிச்சுக்கலான்னா கூட நீங்கள் முடிச்சுக்கலாம். இது மாதிரி இப்போது இது வந்து ஹுக்கு நம்மளுக்கு இந்த ஹுக்கை வந்து லேசாக இப்படி இது பண்ணி விட்டுட்டு லேசாக அப்படி விலக்கி விட்டோம்னா அந்த ஹுக்கில் இருக்கிறது வந்துடும் நம்மளுக்கு. இப்படி லேசாக நம்ம விளக்கினோன்னா அந்த இடம் நம்மளுக்கு கேப் கிடச்சிடும். அதை நம்ம வந்து உள்ளவும் இப்படி விட்டுக்கலாம். இப்படி ஹுக் டைப் வேணும்னாலும் நீங்கள் ஹுக் டைப்பாகவும் வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ வந்து பேஸ் ரெடி பண்ணி ஸ்டட்டு பேஸ் வச்சுருக்கிறத வச்சு நம்ம ஸ்டட் ரெடி பண்ணி நம்ம இப்போ செஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த பேஸை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டட்டு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம வந்துட்டு இப்போ காலருக்கெலாம் வச்ச கேன்வாஸ்லேயே மீதி இருந்தது தான் இப்போ வச்சுருக்கேன் இந்த கேன்வாஸு. இதை வந்து இதில் வந்துட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான இந்த ஸ்டோன் இது வந்து குந்தன் ஸ்டோன். நம்ம ட்ரெஸ் மேட்சான ஸ்டோன் தான் எடுத்திருக்கோம். இப்படி ஃபேப்ரிக் ப்ளூவை வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் நம்ம வச்சுக்கலாம். இந்த ஸ்டோன் கொஞ்சம் டைம் காஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கு பிறகு பக்கத்துலேயே இப்படி வச்சுங்க. ஏன்னா இந்த நம்மளோட அந்த ஸ்டோன் செயின் வச்சுருக்கோம்ல, அந்த செயினை வந்து பக்கத்தில் வச்சு ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஸ்டோனில் வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ மட்டும் படாத அளவுக்கு அப்படியே பார்த்து மட்டும் கொஞ்சம் வச்சுங்க. அது மாதிரில இப்போ நம்மளோட ஃபேப்ரிக்ல எல்லாமே இந்த ஃபேப்ரிக் க்ளூ படுதுனால பார்க்கும்போது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். அது காஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல மெட்டீரியல் அதே மாதிரி கலருக்கே வந்துடும். அதனால் அது நம்ம பயப்படவும் தேவையில்லை. இந்த ஸ்டோன்ஸ்ல எல்லாமே இந்த ஃபேப்ரிக் க்ளூ படாத அளவுக்கு பார்த்து நம்ம வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ரோ காஞ்சதுக்கு பிறகு நம்ம அடுத்த ரோவை எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம். பக்கத்துலேயே ஒரு லைன் இப்படி போட்டுக்கலாம். உங்களுக்கு இல்லை இந்த ஒரு ரோவே போகிறோம் அப்படின்னா கூட நம்ம ஒரு ரோவோட முடிச்சுட்டு கூட அந்த பேஸில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஒயிட் கலர் வச்சுட்டு வேறு 2 ஸ்டோன் நம்ம வச்சுக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். அதில் வேறு கலருக்கு இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு பிறகு நம்மளுக்கு எல்லாமே அந்த ஃபேப்ரிக் க்ளூலாம் காஞ்சோன்னே நல்லா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி ஒரு 1 hour அது மாதிரி நம்ம காய விட்டதுக்கு பிறகு அப்புறம் பேஸில் எப்படி பொறுத்தலாங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து இந்த ஸ்டெட்டு பேஸ் வந்து இது காஞ்சிட்டு இருக்குது. இது காயிற டயத்தில் இதுக்கு வந்து கீழே வந்து இந்த ஸ்டெட்டுக்கான பேஸ் வந்து இது மாதிரி எல்லாமே கிடைக்கும். நம்மளுக்கு அந்த மெட்டீரியல் டைலரிங் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கிற கடையில் எல்லாமே கிடைக்கும். ஸ்டெட்டுக்கான பேஸ் அப்படின்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. அது வந்துட்டு நம்மளுக்கு கீழே இருக்கிற இந்த இதோட எல்லாமே இப்படியே இருக்கும், சேர்ந்த மாதிரியே தான் வரும். நம்ம வந்து இதை இப்போ எப்படி இந்த கேன்வாஸ் மெட்டீரியல்லையே கொஞ்சம் திக்கான பாண்ட் எல்லாமே கடையில் கிடைக்கும் நம்மளுக்கு. அதை கொஞ்சம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் இந்த க்ளூ கன்னு வச்சுருந்தீங்கன்னா கூட அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம இதுக்கெல்லாமே ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணணும். இந்த இதில் ஒரு ட்ராப் வச்சு நம்ம இதில் வச்சாலே அதுவே நல்லா டைட்டாக ஆகிக்கும். அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம காதில் போட்டுக்கிறதுக்கு. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாண்ட் யூஸ் பண்ணுறாங்க, திக்கான க்ளூவை. இது காஞ்சதுக்கு பிறகு நம்ம இந்த சைஸுக்கு வந்து கரெக்டாக இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இதை ஒட்டுன மாதிரி இந்த பேஸில் வந்து நம்ம இப்படி ஒட்டிட்டோம் அந்த கேன்வாஸை. நம்மளோட இந்த ஸ்டோன் இல்லாமல் காஞ்சிடுச்சு. இதையும் நம்ம வந்து இதை ஒட்டின மாதிரி இப்போ வந்து கட் பண்ணிப்போம். இந்த ஸ்டோன் இல்லாமல் ஒட்டுறதுக்கும் கூட நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவை விட இந்த திக்கான பாண்ட் ஒட்டினாலுமே இதுவுமே நல்லா டைட்டாக தான் பிடிச்சிக்குன்ற மாதிரி அது மாதிரி கூட ஒட்டிக்கலாம். எது கிடைக்குதோ அது மாதிரிலாம் நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எதுவுமே இந்த கேன்வாஸ் தெரியாத அளவுக்கு நெருக்கமாக அப்படி கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒட்டுன மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவோம். நம்ம இப்போ வந்து இதை க்ளோஸாக கட் பண்ணிட்டோம். அடுத்தது இதோட பேக் சைடில் இந்த க்ளூவை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஸ்டட்டோட பேஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இதை எடுத்து கரெக்டான இடமா பார்த்து நம்ம வச்சுக்கலாம். இது கொஞ்சம் டைம் ஒரு 1/2 hour காஞ்சதுக்கு பிறகு நம்ம ஸ்டட்டு எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்டெட்டு பேஸ் வந்து காஞ்சிட்டுது. அந்த க்ளூ இல்லாமல் நம்ம அந்த ஸ்ட்ராங் க்ளூ ஒட்டுனது எல்லாமே நல்லா டைட்டாகவே காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஜிமிக்கியில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வந்து இப்படி காதோட ஒட்டுன மாதிரியே இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட்டு தேவைப்படும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜுவல்லரி மேக்கிங் அந்த திங்ஸ்லேயே வந்து இது மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி கிடைக்கும். அந்த லூப் வேணால் நம்ம வந்து இதை கட் மாதிரி பண்ணி ஒரு இந்த ஸ்ப்ரிங்காக இருக்கிறதையும் இப்படி லேசாக எடுத்து விட்டுக்கிட்டு நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். ஒரு கட்டாக பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ஒரு லூப் தேவையோ அதை நம்ம வந்து இதுலேருந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் வச்சுக்கிறேன். இந்த இதுக்கு இது மாதிரி நம்ம வந்து இப்படி டைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரிங்கை போட்டுட்டு இதோட நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹைட்டாகவும் இதுவாகவும் நீளமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை கரெக்டாக காதோட ஒட்டுன மாதிரியே இருக்கட்டும்னா நம்ம அந்த ஆணியை வந்து நம்ம வளைச்சதையே வச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். இது பேக் சைடுக்கு வந்து இந்த திருகாணி அந்த இதெல்லாமே
இந்த ப்ரெஸ் பண்ணுற டைப்பில் இருக்குது. இதை வச்சு நம்ம காதில் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ட்ரெஸ்ஸில் இருக்கிற மெட்டீரியலே வச்சு அந்த ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி அழகான ஃபேப்ரிக் ஜிமிக்கி வந்து ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.